சேலம் அருகே தனியார் செய்தி நாளிதழ் செய்தியாளரை வீடு புகுந்து பிரபல ரவுடி சரமாரியாக தாக்கிய நிலையில் செய்தியாளர் குடும்பத்தினர் தங்கள் உயிருக்கு பாதுகாப்பு வழங்க கோரி காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். சேலம் கண்ணங்குறிச்சி சின்ன கொல்லால்பட்டி அண்ணா சாலை பகுதியைச் சேர்ந்தவர் பால அர்ஜுனா. இவர் தனியார் செய்தித்தாள் நாளிதழில் செய்தி ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் இவருக்கு சொந்தமான வீட்டில் மேற்கூரை அமைப்பதற்காக கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பணிகளை செய்து வந்தார். அப்போது இவரது வீட்டில் அருகே வசிக்கும் பிரபல ரவுடி பிரேம்குமார் மற்றும் அவரது குடும்பத்தார் அவரது நண்பர்கள் கூரை அமைக்க விடாமல் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அடியாட்களுடன் சென்று அவரது குடும்பத்தினரை கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தாக்குதலுக்குள்ளான பால அர்ஜுனா மற்றும் அவரது குடும்பத்தார் இன்று சேலம் மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் தங்கள் உயிருக்கு பாதுகாப்பு வழங்க கோரியும் தாக்குதல் நடத்திய பிரபல ரவுடி மற்றும் அவரது கூட்டாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று மனு வழங்கினர். இந்த தாக்குதல் தொடர்பான சிசிடிவி காட்சிகளையும் காவல்துறையினரிடம் சமர்ப்பித்தனர். சார், என் வீட்டில் மேல் கூரை நாய் விட்டு வளர்றதுக்காக மேலே டாப் போகிறோம் சார். மழை தண்ணி வராமல் இருக்கிறதுக்கும் அதுக்கும். பக்கத்து வீட்டுக்காரன் இதுமாரி ஏன் எதுக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டாப்புல. என் வீட்டில் நான் போகிறோமா, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். அது கோவப்பட்டு அவங்க ஏற்கனவே அந்த பையன் குற்ற வழக்கில் ஆயுள் தண்டனை கைதிங்க. 6 மாதம் வெளியே 6 மாதம் ஆகுதுங்க. 6 மாதம் ஒரு 10 அடியாட்களோட வீட்டில் நான் மேலே கீழே வரத்துக்குள்ள எங்கள் வீட்டுக்காரி எல்லாம் வாடி போடின்னு சொல்லி தேவையா அமௌண்ட்டுன்னு சொல்லி அசிங்க பேசிக்கிட்டு வெட்டுறதுக்கு வந்துட்டான் சார். என்ன இடையில் என் மச்சம் ஒய்ஃப் என்னை காப்பாற்றுறாங்க. என்ன நீ தான் காப்பாற்றிடணும். எதனால் உங்கள்கிட்ட சண்டைக்கு வர காரணம்? அது மேலே தகர சாதம் வரக்கூடாதுன்றாங்க சார். உங்கள் இடத்துல தான் நீங்கள்? ஆமாம் சார். அவர் என்ன ரவுடிங்களா? ஆமாம் சார். அவன் அவங்க அப்பா பையன் எல்லாமே 4-5 பேர் கூட 10 பேர் கூட வண்டி திப்புன்னு வந்தாங்க. சிசிடிவி கேமரா விஷ்ணு பார்த்திங்க வீடு பக்கத்தில் இருக்குதுங்க. சிசிடிவி கேமரா ரெக்கார்ட் ஆகிருக்குங்க. காலையில் இந்த கண்ணங்குறிச்சி இன்ஸ்பெக்டர் அம்மா 3 பேர்த்து பிடிச்சிருக்கிறோன்னாங்க. எஃப்ஐஆர் போட்டு நீ இது வரைக்கும் உட்கார வைக்கிறீங்க. அவன் நைட்டு வெளியே வந்தாலும் என்னை கொண்டு போகிறது வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்கள் தான் காப்பாற்றிடணும். என்ன சார்? என்ன நடவடிக்கை இருக்குங்க? எனக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும். அவன் மேலே உயிர் பாதுகாப்பு வேணுங்க. என் பொண்டாட்டி பிள்ளைலாம் வீட்டில் இருக்கிறாங்க. பையன் ஸ்கூலுக்கு போகிறான்.